வணக்கம் நண்பர்களே. இணையவழி குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. சைபர் கிரைம்ஸ் இது பெரிய அளவில் பரவிட்டு வருது. எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு அலர்ட்னஸ், ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரிந்த நண்பர்கள் யாருமே இதில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் வயதானவர்களை குறிவைத்து ரொம்பவே பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேக்கனிங் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம். இப்போ ரீசெண்டாக ஆஃப் லேட்டாக கடந்த ஒரு 6 மாதங்கள் ஒரு ஒரு வருடம் வரைக்கும் வந்துட்டு இருக்க விஷயம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று இணையவழி குற்றவாளிகள் செய்யக்கூடிய ஒரு ஒரு மோடஸ் ஆப்ரண்டி இப்படி தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது. என்ன உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இது மாதிரி ஒரு கொரியர்லேருந்து பேசுகிறேன், இல்லைன்னா எம்பசிலேருந்து பேசுகிறேன், இது மாதிரி உங்களுடைய பையன்கிட்டருந்து உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, இல்லை உங்கள்கிட்ட இருந்து ஒரு பார்சல் இன்னொருத்தருக்கு போயிருக்கு, உங்கள் பேர் தான் இருக்குது, உங்கள் ஆதார் நம்பர் தான் இருக்குது, உங்களுடைய ஐடி தான் அதில் இருக்குது, அதில் போதைப் பொருட்களோ இல்லை வெளிநாட்டு கரன்சிகளோ இருக்கிறது. அதனால் உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம். டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் நீங்கள் இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது, அந்த ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது. நாங்கள் சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் பண்ணிவிடுவோம். அது முடிகிற வரைக்கும் ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்றால் உங்கள் பையனுக்கு இப்படி பண்ணுவோம், உங்கள் பொண்ணுக்கு இப்படி பண்ணுவோம், உங்கள் ஃபேமிலிக்கு இப்படி பண்ணுவோன்னு சொல்லி ஒரு மிரட்டல். முதல்ல இது போல ஆன்லைன் மூலமாக யாரையுமே டிஜிட்டல் அரெஸ்ட் என்று ஒன்று செய்யவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரையுமே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றால் பல அது ஸ்டெப்ஸ் இருக்குது, பல மெத்தடுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எடுத்த பக்கம் நேராக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வீடியோ கால் போட்டு உங்களை நான் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது அவங்க ஃப்ராடு தான். கண்டிப்பாக ஃபோனை கட் பண்ணிவிடுங்க. பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் பேர், ஏதாவது ஒரு ஸ்டேஷன் பேரை சொல்லுங்கள், அவன் கட் பண்ணிட்டு போயிடுவான். நீ சைபர் கிரைம்னு தைரியமாக சொல்லுங்கள், திட்டுங்க, என்ன திட்டு பண்ணு திட்டுங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் என்று ஒன்று கிடையவே கிடையாது. முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இடத்த விட்டு நகரக்கூடாது, வேறு யார்ட்டையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது, அந்த ரூமுக்குள்ளே தான் தனியாக இருக்கணும் என்று பல வழியில் பல பேரை மிரட்டி கோடிக்கணக்கில் இது மாதிரி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதே இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னியாச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இது மாதிரி போயிருக்கு நிறைய, உங்கள் அக்கௌண்ட், அப்போ நாங்கள் அக்கௌண்ட் எல்லாமே தகவல் நம்மள்ட்ட தான் வாங்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கனரா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணணும், நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லாம் யூனிஃபார்மோடு வருவாங்க. கிரைம் விங்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒருத்தர் வருவாங்க, வேறு ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு வருவாங்க. எல்லாமே ஃப்ராடு. வேறு வேறு யூனிஃபார்ம் போட்டு வீடியோ காலில் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி உங்கள் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் நாங்கள் செக் பண்ணணும், அது இல்லைன்னு சொன்னால் உங்களை நாங்கள் விட்டுருவோம், இல்லைன்னா நீங்கள் வெளியே போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட தான் வாங்குறாங்க. டீட்டெயில்ஸு எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட தான் வாங்குறாங்க. நீங்கள் சும்மாத்துக்கு ஒரு கனரா பேங்க் வச்சுருக்கிறீங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வச்சுருக்கீங்க சொன்னோன்னா இல்லை நான் அந்த பேங்க்கில் இல்லைன்னு சொல்லி நம்ம தான் உண்மையை சொல்கிறோம். நம்மள்ட்டிருந்து தகவல் வாங்கி நம்மள்ட்ட பணமே திருடுறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்கோ எதிரி வீட்டுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ கூட ஒரு 100 ரூபா கடன் கொடுக்க 1000 தடவை யோசிப்போம். ஆனால் முன்ன பின்னு தெரியாத ஆள் யாரோ ஒருத்தர் கேட்டப்ப அவ்வளோ தகவல்லையும் சொல்கிறோம். அவனை சொல்ல அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை அவாய்ட் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா இன்னி ரேட்டில் என்னென்ன பணம் இருக்குதோ அதை பூரா எங்களுக்கு ஆர்பிஐ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆர்பிஐ இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொய். ஆர்பிஐ இது போல் இந்த விஷயங்களை தலையிடாது. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் வேறு விஷயம். முதல்ல நம்ம தவறே செய்யலை, நம்ம எந்த தப்பும் செய்யலை, நம்ம போதைப் பொருளுக்கு அனுப்பலை, நம்ம எங்கேயுமே கூரியர் அனுப்பலை, இல்லை கூரியர் நமக்கு வந்திருக்குன்னா கூட நமக்கு தெரிஞ்சவங்களோ பொண்ணோ பையனோ நம்ம அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம கேட்க ஆரம்பித்தா தான் அந்த குற்றம் நடைபெறுவதற்கு ஒரு வழியை உருவாக்குறோம். ஸோ முதல்ல எதுவும் பேச மாட்டேன், கட் பண்ணிட்டீங்க, 4 தடவை கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பண்ண மாட்டான். பிளாக் பண்ணிவிடுங்க, நம்பரை பிளாக் பண்ணிவிடுங்க. 1930க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். என்ன கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் சொன்னாலே 1930க்கு இப்படி வந்திருக்கு என்னதுன்னு சொல்லி சொல்லுங்கள், இல்லை பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், இல்லை அவனோட வெப்சைட் இருக்குது, சைபர் கிரைம் பற்றி ஒரு வெப்சைட் இருக்குது, சைடில் இருக்குது பாருங்கள், cybercrime.gov.in. இந்த இடத்த நோட் பண்ணி இதில் நீங்கள் தகவல் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். cybercrime.gov.in அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தகவல்கள் கொடுக்கலாம். நம்ம யாராவது ஒருத்தர் தகவல் கொடுத்தா தான் ஃபர்தராக அந்த தவறுகள் நடக்காமல் தடுக்க முடியும். முதல்ல இது போல் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று உங்களை செய்ய முடியாது. அவர்கள் குற்றவாளிகள், உங்களை ஏமாத்துறது ட்ரை பண்ணுறாங்க. நம்மள்ட்ட இருந்தால் எல்லா தகவலும் வாங்குறாங்க. என்ன வச்சுருக்கிறீங்க இது போல் நிறைய பேரை ஏமாற்றி
அவர்கிட்ட இருக்கிற எல்லா டெபாசிட்டையும் க்ளோஸ் பண்ண வச்சு அவ்வளோ பணத்தையும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திருப்பி அவங்கள கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அவங்க கோடிக்கணக்கில் இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வயதானவர்களை குறிய வைக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாக சைபர் அரெஸ்ட் இல்லைன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் சொன்ன உடனே போலீஸ்லாம் யூனிஃபார்ம் வரதுன்னா வாரண்ட்டே வர காமிக்கிறாங்க. உங்கள் பேரை போட்டு வாரண்ட் காமிப்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரே போடுவாங்க. நம்பாதீங்க. நம்ம ஆதார் நம்பர் 1000 இடத்துல கொடுக்குறோம். எந்த ஹோட்டலில் புக் பண்ணாலும் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் ஆதார் நம்பர் கொடுக்குறோம். ஆதார் நம்பர் வச்சுக்கிட்டு உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் ஒரு பேப்பரை காமிச்சு எல்லாம் பிரிண்டடே காமிச்சா நம்பாதீங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் கிடையவே கிடையாது. அதை போடான்னு சொல்லிடுங்க, கட் பண்ணிடுங்க. இல்லை வா ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி தைரியமாக பேசுங்க. தைரியமாக பேசுங்க. கிரிமினல்ஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, தைரியத்தோடு பேச வேண்டும், தைரியத்தோடு எதிர்க்க வேண்டும். நம்ம எங்கேயோ பயந்தோம் அப்படின்றால் அதுதான் அவர்களுக்கு சொத்தாக இருக்கிறது. ஸோ பயப்படாதீங்க. தைரியமாக நீங்கள் பதில் பேசுங்க. அவங்க பேசிட்டு கட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? இல்லைன்னா சைபர் கிரைமுக்கு ஃபோன் நம்பராக இருந்தால் சைபர் கிரைமுக்கு 1930க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் இந்த இடத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லி பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு கிரைம் நடந்திருந்தால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கள் அக்கௌண்ட்டில் போயிருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களை உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு 500 1000 வரும், 50 கூட வரும். வந்த உடனே நீங்கள் வந்து ஒன்றுமே கண்டுக்காதீங்க. யாரோ உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, கண்டுக்காதீங்க. திருப்பி உடனே ஃபோன் வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நாங்கள் தெரியாமல் அவ்வளோ ரூபாய் போட்டுவிட்டோம், அது எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க அர்ஜென்ட்டாக. நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம், அவங்க ஹாஸ்பிட்டல் நின்றுட்டுருக்கோம், பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்கோம், கையில் பைசாவே கிடையாது. மாற்றி அந்த பையன் நின்றுட்டுருக்கான், அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா, அவளுக்கு போனால் தான் போக முடியல, நடுராத்திரி இப்படி இருக்காங்களோ நிறைய மிரட்டு வரும். ஸோ உடனே திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து இந்த லிங்கை தொடாதீங்க, திருப்பி அனுப்பாதீங்க. திருப்பி அனுப்பாதீங்க. யாராவது பணத்தை தப்பாக போட்டாங்க அப்படின்னால் நேராக பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் பேங்க்கில் போய் சொல்லுங்கள். சின்ன அமௌண்ட் 50 ரூபா 100 ரூபா 200 கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அது வந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், கணக்கே எடுத்துக்காங்க. இதோட என்ன வேடிக்கை, அக்கௌண்ட்லேயே ஆக்சுவலாக பைசா போடாமல் பணம் அனுப்பிச்ச மாதிரியே ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வருது, மெசேஜ் வருது, உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் சொல்லி வருது. நம்ம ஆர்வ கோளாறுல உள்ளே போய் வெரிஃபை பண்ணணும். சில நேரங்களில் அந்த லிங்கை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இதை போய் வெரிஃபை பண்ண போனால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகுது. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் வந்திருக்கா, அப்படியே மேலே படிச்சுட்டு போயிடுங்க. அது எதுவுமே லிங்க் அந்த மெசேஜை டச் பண்ணாதீங்க. அதில் லிங்க் இருந்தால் கண்டிப்பாக தொடவே தொடாதீங்க. பணமே அனுப்பாமல் வெறுமனே பணம் மட்டும் அனுப்பியதாக ஒரு மெசேஜ் கொடுத்து விட்டு அந்த மெசேஜோட உள்ளே வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரை சேர்த்து வச்சு பண்ணுறாங்க. அதை பார்த்து விட்டு நீங்கள் உடனே பேங்க் அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்க என்றால் உடனடியாக உங்கள் அக்கௌண்ட் ஹேக்ஸ் ஏற்படும். மூன்றாவது விஷயம் ஓடிபி. ஓடிபி இன்னைக்கு நிறைய இடத்துல வங்கிகள் போகும்போது ஓடிபி சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. இந்த ஓடிபி ரூட்டை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச பேங்க்கு இல்லை நமக்கு தெரிஞ்ச இணையதளத்தில் எங்கேயோ சர்வீஸ், வாட்டர் ரிப்பேரு, வாட்டர் ஹீட்டர் ரிப்பேரு, இல்லைன்னா வாட்டர் ஃபில்டர் ரிப்பேரு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, இது மாதிரி அதுக்கெலாம் பண்ணும்பொழுது அந்த நிறுவனத்துக்கு பண்ணும்பொழுது ஓடிபி வந்தால் பரவாயில்ல. ஆனால் முன்ன தெரியாத ஏதோ ஒரு நேரத்துலேருந்து வந்து ஓடிபின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து நம்ம எல்லா கதையெல்லாம் விடுவாங்க. நீங்கள் நம்புகிற மாதிரி பெரிய கதையெல்லாம் விடுவாங்க. முதலில் ஓடிபி யார் கேட்டாலும் சந்தேகப்படுங்கள். ஓடிபி என்று உங்களுக்கு ஜெனரேட் ஆகி வந்திருக்கும், திடீர்னு நம்ம கேட்காமலே ஒரு ஓடிபி வந்திருக்கும், நம்ம ஒன்றுமே கேட்டுக்க மாட்டோம். திடீர்னு ஃபோன் வரும், சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கா, உடனே வந்து நான் இந்த நம்பருக்கு பதிலாக உங்கள் நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு பதிலாக உங்கள் நம்பரை கொடுத்துட்டேன், அதனால் அந்த ஓடிபி நம்பரை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லவே சொல்லாதீங்க. அதை 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஓடிபி லேப்ஸ் ஆகிடும். நம்ம ஏதாவது ஆரம்பித்து வச்சா தான் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம். பிரச்சனையை ஆரம்பித்து வைத்து பணத்தை இழந்து விட்டு திருப்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும்னா கஷ்டமான விஷயம். நம்ம நேரில் இவர் மிஸ்டர் எக்ஸ் தான் என் பணத்தை திருடிருக்காரு, இந்த பையன் தான் திருடிருக்கான், இந்த பொண்ணு தான் திருடிருக்கான்னு சொன்னாலே பிடிக்கிறது கஷ்டம். அப்படி பிடிச்சாலும் இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ஆன்லைனில் பண்ணக்கூடிய விஷயங்களை யாருக்கு பணம் போகுதுன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏனென்றால் ஒரே நிமிஷத்துக்குள்ளே பணம் போன அடுத்த நிமிஷத்துக்குள்ளே அதை ஒரு 1000 அக்கௌண்ட்டுக்கு பிரித்து போட்டுருவாங்க. அது மாதிரி சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருவாங்க. 1000 அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக பணம் பிரிஞ்சு போயிடும். அந்த 1000 அக்கௌண்ட்டு ட்ரேஸ் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். 50 அக்கௌண்ட் வச்சுங்க, 50 அக்கௌண்ட் போனால் ட்ரேஸ் பண்ண முடியுமா? முடியாது. சரி, அந்த 50 அக்கௌண்ட்டும் சைபர் கிரிமினலோட அக்கௌண்ட்ஸ் இல்லை. அந்த 50 பேருமே வேற ஏதோ வழியில் ஏமாற்றப்படுபவர்கள் படப்போகிறார்கள் அவங்க அக்கௌண்ட். அதை பற்றி அடுத்த விரிவாக சொல்கிறேன், அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டு போட்டு அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் நம்பாதீங்க. ஓடிபி என்று வந்தால் நம்பாதீங்க. அடுத்த விஷயம், உங்களுக்கு ஒரு கூரியர் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லுவோம். வாசலில் வந்துட்டு கம்பெனி பேர் சொல்லுவோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, அது இதுன்னு எல்லாம் சொல்லுவோம்.
நீங்கள் வந்து ஒரு 500 பணம் கட்டணும், 200 பணம் கட்டணும் அந்த பொருள்னு சொல்லி ஒரு டப்பா இதை தூக்கிட்டு வருவோம். நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஆர்டர் பண்ணலங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். இல்லை நம்ம நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னா அவன் சொல்கிற அமௌண்ட்டும் நம்ம இது வரைக்கும் போட்ட ஆர்டரும் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இல்லைன்னா என்கரேஜ் பண்ணாதீங்க. இல்லை நான் பண்ணலைன்னு சொல்லிட்டுங்க. சாதாரணமாக நீங்கள் கேட்காத ஒரு பொருள் வந்த மாதிரி ஒரு 200 கொடுங்க, 300 கொடுங்க, இந்த உங்களுக்கு பொருளை கொடுக்குறாமா. நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணலை. அப்போ ஆர்டர் பண்ணலைன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணணும். ஆர்டர் கேன்சல் பண்ணணும். நீங்கள் கேன்சல் பண்ணணும்னா உங்கள் நம்பர் சொல்லுங்கள். உங்கள் நம்பர் கேன்சல் பண்ணுற மெசேஜை நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கங்கிறோம். ஸோ டெலிவரி பாய் வேடத்தில் ஒருவர் வந்து அவனுக்கு கூட தெரியாது, அவனை கூட ஏமாத்துறதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தலாம். அவன் நேரடி அவனை வந்து ஒரு அன்எம்ப்ளாய்ட் பர்சனை வந்து வேலை தேடிட்டு இருக்க பையனை இது மாதிரி தொழிலுக்கு பயன்படுத்தலாம். அவனுக்கு கூட தெரியாது இது மாதிரி விஷயம் அவனை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி. ஸோ பொருளை கொடுக்க வரான், நான் ஆர்டர் பண்ணல, நீங்கள் சொல்கிறீங்க ஆர்டர் பண்ணலன்னு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா நான் கேன்சல், நான் தான் ஆர்டரே போடலையப்பா, நான் எப்படிப்பா கேன்சல் பண்ண முடியும் நீங்கள் சொல்வீங்க. அப்போ நானே கேன்சல் பண்ணிக்கிறேன், உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள், இதுக்கு ஒரு ஓடிபி வரும், இந்த ஓடிபி போட்டிங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும் சொல்லுவோம். இது நம்பிடாதீங்க. அப்படி ஓடிபி போட்டுட்டீங்க அப்படின்றால் உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிடும். ஹேக் ஆகிடுச்சு என்றால் அடுத்த நிமிடத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோனும் வராது, டெட் அது உங்கள் ஃபோன். எஸ்எம்எஸ்லேருந்து எல்லாமே இன்னொரு இடத்துக்கு போயிடும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா போயிடும். பேங்க்கில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு அவங்க ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றால் ஒரு எந்த வங்கி கணக்கை ஃபோனோட மொபைல் நம்பரை இணைச்சிருக்கீங்களோ, எந்த மொபைல் நம்பரை வங்கி கணக்கோட இணைச்சிருக்கீங்களோ அந்த வங்கி கணக்கில் ஒரு 5000த்துக்கு மேலே வச்சுக்காதீங்க. வேறு ஏதாவது வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிக்கலாம். இதெல்லாம் டிரான்சாக்ஷனை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ஜிபே மூலமாக யூபிஐ மூலமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ பெரிய அமௌண்ட் வந்து அதில் வச்சுக்காதீங்க. பெரிய அமௌண்ட்டெல்லாம் வேறு ஏதாவது ஒரு பேங்க் வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் வைத்துக்கொண்டு வேணும்னா மட்டும் 5000 மட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, 10,000 மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டுக்கு. இந்த யூபிஐயோட ஜிபேயோட கனெக்ட் பண்ண அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கான ரூபாயை வைத்திருக்காதீர்கள். அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது, எந்த நேரத்தில் எது வேணாலும் ஆகலாம். ஸோ அதனால் வந்து அப்படி இல்லை, தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பர் வெளியே யாருக்குமே சொல்லாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் நம்பர் கொடுக்குறீங்க. பெரிய டெக்ஸ்டைல்ஸ் கடைக்கு போனாலும் உடனே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான், ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி. உங்கள் பிறந்த தேதி என்ன, கல்யாண தேதி என்ன, எத்தனை குழந்தைகள், எது கொடுக்கணும், நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு மாலில் போன உடனே என்ன, உள்ளே நுழைஞ்ச உடனே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு ஒரு gift கூப்பன் தரோம், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். எது கொடுக்கணும்? நம்மளுடைய பேராசை தூண்டப்படுகிறது. அந்த பேராசை தூண்டப்படுவதனால் இழக்கிறோம். இழந்தவர்கள்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் பயந்து போய் இழந்தவங்க 50% இருந்தாலும் 50% பீப்புள் வந்து பேராசையினால் இழந்தவர்கள். அதனால் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ஸோ இதுபோல் நேரங்களில் முன்னெச்சரிக்கை அவசியம். முதல்ல சந்தேகம் வரணும், எது வந்தாலும் சந்தேகம் வரணும். ரைட்டா? சந்தேகத்தோடு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், முன் ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக ஷேர் பண்ணுங்கள், இது சொல்கிறதில்ல. ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. வி ஹேவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐஎஸ்ஆர்னு சொல்கிறது இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர் போல். ஸோ அவேர்னஸ் நிறைய கொடுத்தாச்சுன்னா எல்லாருமே தப்பிச்சிடலாம். இன்னும் புதுசு புதுசாக என்ன மாடல்ஸ் ஆப்ரண்டி வருகிறதோ அதை நான் தகவல்களாக தெரிவிக்கிறேன். தயவுசெய்து இந்த தகவல்களை அனைவர்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். நாம் நம்மளுடைய வங்கி கணக்கை பத்திரமாக வைத்திருப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்குறேன். உங்களுடைய நண்பன் சண்முக சுந்தரம். தேங்க்யூ.